என்னோட கிளைண்ட்ஸோட முக்கியமான ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டுக்கு என்ன சர்வர் வாங்கலாம்? ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சர்வரில் பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, டயர் 3 இருக்குது. இப்போ டயர் 1 பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள், அமேசானு, நெக்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோட அசூர் இதெல்லாம் வாங்கலாம் நம்ம. பட் ஒரு வெப்சைட்டு நீங்கள் பார்க்குறப்ப இந்த சர்வர்ஸ் எதுவும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. டயர் 2ல இருக்கிற கோடாடி, ப்ளூ ஹோஸ்ட், ஹோஸ்டிகேட்டர், ஹோஸ்டிங் ராஜா இந்த மாதிரி வெண்டார்ஸ் நீங்கள் போனால் போதும். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்டு ஹோஸ்டிங்கு பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 10,000 பட்ஜெட்டை நீங்கள் வாங்கினா போதும். அதுக்கு கம்மியாக போனீங்கன்னா வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஏன்னா ரொம்ப பேசிக் பேக்கேஜஸ்ல இருக்கும், உங்களோட வெப்சைட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இதே நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் நீங்கள் போறீங்க அப்படின்னா இதே ஷேர்டு ஹோஸ்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜ் ஒரு 15,000 rupees பெர் இயர் வாங்கலாம். இல்லாட்டி விபிஎஸ் வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது கன்ஃபார்மா பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா எய்தர் விபிஎஸ் வாங்குங்க இல்ல ஒரு டெடிகேட்டட் சர்வர் வாங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் நீங்க பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா பெர் இயருக்கு வந்து ஒரு 20 to 20,000 rupees இனிஷியல் பட்ஜெட் நீங்க வச்சீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ இல்லை இ-காமர்ஸோ செம சூப்பரா ஒர்க் ஆகுங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, சர்வர் எப்போ வாங்குறப்பையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்கப் சொல்யூஷனும் ஆட்டோ ரீஸ்டோர் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற மாதிரி வாங்குங்க. ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிடுவோம். ஸோ சர்வர் வாங்குறப்ப இதை மட்டும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.